ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டு ஆல். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மழை பெஞ்சிட்ருக்கு, பாதுகாப்பாக இருங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவம் வைரலாக போட்டுருக்கு. அதாவது நடு ராத்திரியில் ஒருத்தங்க வந்து கேமரா முன்னாடி வந்து அழுது புலம்பி ஒரு வீடியோ வந்து பரபரப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ அப்படி நைட்டில் வந்து தனியாக பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு யாரை ஞாபகத்தில் வரும் அப்படின்னா ஒன்று கண்டிப்பாக வந்துட்டு டைட்டில் வின்னர் விக்ரம். கண்டிப்பாக வந்து விக்ரம்லாம் வந்து யாராலும் மறக்கவே முடியாது. நல்ல ஒரு திறமையான போட்டியாளர். பட் அப்படி ஜொங்கின்னு அது போயிடுச்சு, சரிங்களா? இல்லைனா ஒரு வேறு மாதிரி ட்ராக்கில் போயிருந்தானா சம்பவம் பண்ணியிருப்பார். பட் என்ன பண்ணுறது, போயிடுச்சு. அதே மாதிரி வந்துட்டு இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க. உங்களுக்கு கேமரா முன்னாடி பேசுகிறனாவே அது வந்துட்டு உங்களுக்கு இவங்களை தாங்க எனக்கு ஞாபகம் வருது, செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் யாரை சொல்லுங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வியனா வந்துட்டு அழுது புலம்பி பரபரப்பாக புகார் வைக்கிறாங்க. ஒரு 4-5 பேர் இங்கே வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து அவங்க வச்சதான் சட்டம்னு நினைக்கிறாங்க. நம்ம ஒன்று பண்ணால் அது வந்து ஸ்போர்ட்டிவ்னஸ் இல்லை அப்படின்றாங்க. அதே அவங்க பண்ணாங்கன்னா அது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. குரூப்பாக வச்சுக்கிட்டு டர்ட்டி கேம் ப்ளே பண்ணுறாங்க. இங்கே ரொம்ப அதிகமான குரூப் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நான் கொஞ்சம் அழுதுருக்கக்கூடாது, அது எனக்கே தோணுது. பட் என்னால் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த கேமுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் சொன்னாங்க எனக்கு இந்த கேமே புரியலன்னு. அது எனக்கு இப்போ தான் புரியுது. எனக்கு அப்படியே இன்றைக்கி ஃபுல்லாக நடந்த விஷயங்களை பார்க்கும்போது மைண்டில் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இங்கே நிறைய பேர் வந்துட்டு அப்படியே பார்க்கும்போதெல்லாம் இன்னும் நல்லபடியாக நல்லா இருக்கீங்களா சிரிக்கிறாங்க, நம்மளுக்கு அப்படியே ஒரு அன்பை பொழிகிற மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாமே வந்துட்டு பச்சையாக வந்து தெரியுது அவங்க நடிப்பு. எல்லாருக்கும் ஒரு இன்னொரு முகம் இருக்குது. அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சாரி அப்படின்றாங்க. ஆனால் அந்த சாரி கூட வந்துட்டு அதுக்குள்ளே ஒரு உள்குத்து இருக்காமல் இருக்குது, ஒரு இன்வாலிடாக இருக்குது. எனக்கு நான் அழக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் குரூப்பாக அட்டாக் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நீங்களே. நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு தோணுது, எல்லாமே எனக்கு தோணுது. ஆனால் எங்கேயோ வந்துட்டு நான் லூஸ் ஆகிடுறேன், அந்த ஸ்ட்ராங்னஸை வந்து விட்டுறேன். இங்கே ஒரு 4-5 பேர் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. என்னால் அது வந்து தாங்கவே முடியல. இங்கே என்ன பேசினாலும் சரி அதை வந்து மதிக்கவே மாட்டுறாங்க. அதேமாதிரி நீ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி அதை கட் பண்ணிடுறாங்க. நான் அழகாக இருக்கிறது என்னோடய தப்பாக அது என்னோடய நெகட்டிவாகவே இங்கே வந்துட்டு ப்ரொஜெக்ட் ஆகிடுது. அதேமாதிரி நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். என்ன பண்ணாலும் சரி ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக தெரியணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டுது, இந்த பொண்ணு ஸ்ட்ராங்கே கிடையாதுன்ற மாதிரி சொல்லி என்னை வந்துட்டு ரொம்ப மட்டமாக இது பண்ணிடுறாங்க, மட்டம் தட்டிடுறாங்க. அதேமாதிரி மனுஷன்னா எமோஷன் ஆக தானே செய்வாங்க. இவங்களுக்கு வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பட் இங்கே நான் என்னால் என்னென்ன அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன், சரிங்களா? இதேமாதிரி இவங்களுக்கு மட்டும் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் எனக்கு மட்டும் ஸ்போர்ட்டிவ்னஸே இல்லை, இந்த பொண்ணுக்கு எது சொன்னாலும் பண்ண மாட்டேன்ற மாதிரி வந்து திருப்பி விட்றாங்க. நான் என்னோடய ஃபேமிலி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒரு குரூப் இங்கே ஒன்று இருக்குது, அதை அவங்களே வந்து ஒரு ரூலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க நல்லாவே ப்ளே பண்ணி நம்மளை வந்து வச்சு செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்குது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் இந்த வியனா வந்துட்டு கொஞ்சம் வேலையை செஞ்சுட்டு அதில் வந்து குற்றங்களை வச்சா கண்டிப்பாக வந்து இருக்கும். அவங்களும் வேலை செய்ய மாட்டாங்க. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காண்டானதுனால வேலை செய்ய முடியாது. விஜய் பார்வதி கூட ஒரு சில வேலைகளை செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க வேலை செய்கிறதுக்கே வந்து சோம்பேறித்தனப்படுறாங்க. கொஞ்சம் வெல்வேஸ்ட்டாக கொஞ்சம் பெரிய பணக்காரங்களாக இருந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. அதை வந்து மெயின்டைன் பண்ணால் அங்கே வேலைலாம் செஞ்சுருக்க மாட்டாங்க இல்லையா? இங்கே வந்து செய்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்க போல இருக்குது. அதை இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணிடுறாங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. மக்களும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸும் பண்ணுறாங்க. பட் எது எப்படியோ அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை. அங்கே வந்து ஒரு குரூப்பிசம் இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வியனா இந்த மாதிரி வந்துட்டு கேமரா முன்னாடி வந்துட்டு ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள் வெள்ளை மீறி போயிட்டே இருக்குது. டெய்லியும் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஜே சபரி கூட வந்துட்டு அந்தளவுக்கு சரியில்லை. நம்ம வந்துட்டு திடீர்னு நினைக்கிறோம் சூப்பரான கண்டஸ்டன்ட்னாலும் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் எஃப்ஜே வந்துட்டு ரொம்ப அப்படியே அவுத்துட்ட காலம் மாதிரி சர்வர்னு போயிட்டு என்னென்னமோ வேலை பண்ணிட்டுருக்காரு. இந்த காலை எப்போ அடக்குவாங்கன்னு தெரியல. மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் என்ன உங்கள் கிட்டே கேட்க போகிறேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்ட சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.